தமிழக அரசியலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்தே தினம்தோறும் பரபரப்பான செய்திகள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன. அந்த வகையில் பாரதிய ஜனதாவின் திட்டப்படி தமிழகத்தில் அரசியல் காற்று வீச தொடங்கியதால் அதிமுக சீனியர்களை குளிர்விக்க டெல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக சீனியர்கள் தரப்பில் இருந்து இந்த தகவல்கள் கசிந்துள்ளன. அதில் முக்கிய தகவல் என்னவென்றால், மத்திய அமைச்சரவையில் அதிமுகவிற்கு 2 கேபினெட் இணை அமைச்சர்கள் என்பதுதான். இதனால் மிக விரைவில் இரு அணிகள் இணைப்புக்கு பிறகு அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைய இருக்கிறது என்றும் 2 கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலில் 35% இடஒதுக்கீடு வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது மக்களவை துணை சபாநாயகராக உள்ள தம்பிதுரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அணியில் உள்ள சீனியர் எம்பி மைத்ரேயனுக்கும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சென்ற வாரம் தம்பிதுரையும் மைத்ரேயனும் பிரதமர் மோடியை ஒருவர் பின் ஒருவராக சந்தித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி தமிழகத்தில் அடுத்து என்ன நிகழ இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.